Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ பூரி. சூப்பரான பூரினாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பொட்டேட்டோ பூரினா சும்மா சொல்லவா வேணும், சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ பூரி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 170 கிராம் வந்து பொட்டேட்டோ, ஒரு 4 சின்ன சைஸ் பொட்டேட்டோ இதை நல்லா குக்கரில் வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை மசிச்சுக்கலாம் நம்ம. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. இப்போ நான் அதே அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 175 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஸோ கோதுமை மாவை இதோட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. இதை ஒன்றா பிசைஞ்சிடலாம். மாவையும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்து சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் நிறையா வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மிளகாய் தூளுங்கிறதுனால நான் 3/4 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இப்போ கடை மிளகாய் தூள்னால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா சைடும் வந்து இந்த காரம் மஞ்சள் தூள் வந்து சேர்கிற மாதிரி. இப்போ நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமையே நல்லா வந்து ஒன்றா திரண்டு வருது. எந்த அளவுக்கு முடியுமோ இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை வச்சே வந்து நல்லா திரட்டுங்க. பத்தாத பட்சத்துக்கு மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் ஆட் பண்ண ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே வந்து இந்த வாட்டர்லேயே வந்து நல்லா திரண்டுருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இது போல் திரட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சைஸ்க்கு இது போல் மீதி இருக்கிறதையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உருண்டைகளை ரோல் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கலாம். நம்ம ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா பூரி வந்து உப்பி வரும். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து உப்பி வரும். ஸோ அதே போல் தேவையான அளவுக்கு ஆயிலும் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவான ஆயிலில் சுட்டாலும் வராது. ஸோ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அருமையான பொட்டேட்டோ பூரி தயாராகிடுச்சு. இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.